உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். அடுத்தடுத்து சம்மன் வருது, அடுத்தடுத்து இந்த விவகாரம் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? உங்களுடைய இல்ல இது எல்லா இடங்களையும் வழக்கு போட்டு ஒரு அலைய வச்சு ஒரு மனச்சோர்வு உண்டாக்கணும்னு அரசு நினைக்குது. இதுக்கெல்லாம் சோர்வடைகிற ஆளான்னு முதல்ல நீங்க என்னை பார்க்கணும். நான் இது நிறைய பார்த்தாச்சு. இதுக்கெல்லாம் அச்சப்படுகிறவன் முதல்ல இந்த களத்துக்கே வரக்கூடாது. சரி, நீங்க எத்தனை வழக்கு வேணாலும் போடுங்க, எதிர்கொள்வோங்கிறதான். ஆனால் நாங்க இதையெல்லாம் ஒரே வழக்க ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கணும். ஒரே காரணத்துக்காக போடப்பட்ட வழக்கு தானே. அதை ஒரே இடத்துல ஒரே நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி ஒரே வழக்கா விசாரிங்க அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கடையில இந்த அழைப்பாணைகள் வந்து கொண்டே இருக்குது. அதை சரி வாங்கிக்கிற வேண்டியதான். நீங்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு தான் சம்மன் வருது. இப்ப நாளைக்கு ஒரு வழக்கு காலையில போகணும் விக்கிரவாண்டிக்கு, அப்புறம் சேலத்துல வழக்கு, இப்படி ஒவ்வொன்னா போகணும். ஒரே நேரத்தில் 2-3 வழக்குன்னா ஒரு ஆள் தானே இருக்கேன். ஒன்று இல்ல 4-5. இப்ப என்ன இருக்கு எனக்கு சொல்லுங்க, என்ன இருக்கு இந்த புதிய கல்விக் கொள்கை எதுக்குங்கிறத ஏமாற்று இல்லையா? உங்க மனசார்ந்த சொல்லுங்க. ஐயா ஜவஹர் நேசன் எதற்காக அந்த இதுல இருந்து விலகி வெளியில வந்தார்? யாராவது சொல்லுங்க. புதிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க ஏற்கிறார்கள். அதுக்கு மேல நம்ம அங்க இருந்து பயனிலிருந்து வெளியில வந்தேன்னு அவர் பேட்டி கொடுத்தது இருக்கு. இல்லந்தேடி கல்வி எந்த எதுல இருக்கு? புதிய கல்விக் கொள்கையில இருக்குல்ல. எல்லாத்தையும் நீங்க செயல்படுத்துறீங்க. இந்தியை எதிர்க்கிறேன்றீங்க, இந்தியில சோறுட்டி ஓட்டுறீங்க, இந்தியில பேசி வாக்கு கேட்கறீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல இந்தி 2வது மொழியா இருக்கு, இந்தி பயிற்று கற்பிக்கிறீங்க. அப்ப இந்த மக்களை எவ்வளவு காலத்துக்கு நீங்க ஏமாற்றி இது செய்வீங்க சொல்லுங்க? ஒன்னா இந்த மதவாதத்தை எதிர்க்கிறோம், பாசிசத்தை எதிர்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க. அப்ப அதை ஏற்க முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த கோட்பாட்டை எதிர்க்கும் போது அதனுடைய தலகர்த்தாவா இவங்க ஒன்னா பெரியார்னு வரும்போது சண்டை போட வேண்டியிருக்கு. நீங்க ஒரு அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒரு தமிழ் இனத்தின் மகன். என் தாய்மொழி எனக்கு தமிழ். என் மொழி எனக்கு முகம், முகவரி, அடையாளம், எனக்கு உயிர். மற்றவர்களுக்கு மொழி தொடர்பு கருவி, எங்களுக்கு உயிர். என் மொழி மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை, இயற்கையின் அருங்கொடை. அது இறைவனால் உருவாக்கப்பட்டது. மணி நெற்றி உமிழ் செங்கன் தளல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். அந்த மொழியை என் மொழியை உலக மொழிகளின் தாய், தொன்மையான மொழி. நாட்டின் பிரதமரே போய் உலகம் பூரா பேசிட்டு வர்றாரு. உலக மொழிகளின் முதன் மொழி தமிழ், எங்க நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு பேசிட்டு வர்றாரு. எல்லா மொழிகளின், எல்லா தேசிய இனங்களின், அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர், ஜப்பானிய மொழியறிஞர் சுசுமுகனோ எல்லாருமே சொல்றாங்க ஒரு முதன் மொழி தமிழ், ஆதி மொழி தமிழ். அந்த மொழியை நீங்க அறிவியல் மொழி இல்லைன்னு என் மொழியை சொல்றீங்க. அப்புறம் நீங்களே 5500 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை தமிழர்கள் பயன்படுத்திருக்காங்கிறீங்க. அறிவியல் மொழி இல்லையா? ஆகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்று உலக. அதுக்கு பொழிப்புரை என்ன? பிக் பேங் தியரி அன்னைக்கே என் பாட்டம் பாடிட்டு போறான். என்கிட்ட மருத்துவம் இல்லைங்கிறீங்க. மருந்தான வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனிங்கிறது மருத்துவம் இல்லையா? பசித்து. உறுதியான பற்களுக்கும் ஆரோக்கியமான ஈறுகளுக்கும் கோபால் டூத் பேஸ்ட்.